එකම එක්කෙනෙක් උදෙසා ஒரே ஒருவனுக்காக එකම එක්කෙනෙක් උදෙසා කෙනෙක් උදෙසා පමණක් ஒருவனுக்காக மாத்திரம் ඒ කෙනා ඔබ වෙන්න පුළුවන්. அந்த ஒருவன் நீங்களாகவும் இருக்கலாம். බයිබලයේ யோவான் 20 වෙනි පරිච්ඡය 27 வேதத்திலே யோவானின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 27 28ஆம் வசனங்கள். එකල උන්වහන්සේ තෝමාස්ට කතා කොට නුඹේ ඇඟිල්ල මේ දිගු කොට මාගේ අත් බලන්න නුඹේ අත දිගු කොට මාගේ ඇලේ බලන්න අවිශ්වාස නොකොට විශ්වාස කරපන්නයි කීසේක. තෝමාස් උත්තර දෙමින් මාගේ ස්වාමිනේ මාගේ දෙවියනේ උන්වහන්සේට කීවේය. பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை எங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசேறு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஆமென். මේ පළවෙනි සිකුරාදා යමක් උන්වහන්සේ පටන් ගන්නවා. இந்த முதல் வெள்ளிக்கிழமை ஒன்றை தேவன் ஆரம்பிக்க போகிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයන් 12 දෙනෙක් සමග ලොකු සේවයක් කළා. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீசர்களோடு கூட பெரிய ஒரு ஊழியத்தை செய்தார். ඔවුන්ට ලොකු බලාපොරොත්තුවක් තිබුණා. அவர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. පුදුමාස්කම් සිදු වෙනවා. புதுமையான அற்புதங்கள் நடக்கும். මරුණ අය මලුන්ගෙන් නැගිටිනවා. மரித்தவர்கள் உயிரடைகிறார்கள். ලොකු තැනක වුන් හිටියේ. பெரிதான ஒரு இடத்திலே அவர்கள் ලෝකෙම இருந்தார்கள். ලොකුම රජෙක් යට මේ ඉන්න නායකයන් වගේ වුන් හිටියා. உலகத்திலேயே பெரிய ராஜாவுக்கு கீழே இருப்பது போல் இருந்தார்கள். ඔවුන්ගේ අනාගතය තාම ලස්සන්ට ඒ කියලා උන්ට දන්නවා. அவருடைய எதிர்காலம் நல்லபடியா இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். නමුත් ඔවුන් හිතුවේ නැහැ. ஆனால் அவர்கள் நினைக்கவில்லை. ඔවුන්ගේ බලාපොරොත්තු එක දවසක් නැති වුණා. ஒரு நாள் அவர்களுடைய எதிர்பார்ப்பு சுக்குநூறானது. ඔවුන් හිතපු නැති විදිහට නැති වුණා. அவர்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு அது முடிந்தது. යේසුස් වහන්සේව අල්ලලා කසපාර ගහලා උන්වහන්සේව ලේ වගුරට තබලා උන්වහන්සේව කුරුසිපත් කළා. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கசை அடிகளை அடித்து இரத்தம் வடிய செய்து சிலுவையிலே அறைந்தார்கள். ඔවුන් දිව්වා. அவர்கள் ஓடினார்கள். ඔවුන්ගේ බලාපොරොත්තු නැති වුණා. அவர்கள் நம்பிக்கை அற்று ඔවුන් போயிற்று. හිතුවා මේ වගේ දෙයක් අපිට සිදු වෙයි කියලා. அவர்கள் நினைத்தார்கள் இப்படியான ஒரு காரியம் මේ நமக்கு වගේ දෙයක් நடக்கும் අපිට என்று. සිදු වෙයි කියලා උන් හිතුවේ නැහැ. இவர்கள் இப்படி ஒரு காரியம் நடக்கும் என்று அவர்கள் ඔවුන්ගේ நினைக்கவில்லை. බලාපොරොත්තු නැති වුණා. அவர்கள் நம்பிக்கை அற்று போனது. අද මේ ස්ථානයේ සමහර අය ඉන්නවා. இன்றும் இந்த இடத்தில் ஒரு சிலர் මම இருக்கிறார்கள். හිතුවා මේ වගේ දෙයක් මගේ ලයිෆ් එකේ සිදු වෙයි நான் කියලා. நினைத்தேன் இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று. නමුත් මම හිතපු නැති දෙයක් සිදු වෙනවා. ஆனால் நான் நினையாததொன்று நடக்கிறது. ඒ වගේ කඳුලින් සමහරය මේ ස්ථානයේ ඇවිත් அப்படி கண்ணீரோடு ஒரு சிலர் இங்கு இருக்கிறார்கள். වේදනා මාර්ගය යනවා වූ සමහර අය ඉන්නවා. வேதனையின் பாதையிலே போகிற ஒரு சிலர் රාත්‍රී இருக்கிறார்கள். තෝමා බයිබලේ ගෝලන්ට නිින්ද ගියේ නැහැ. இரவிலே சீசர்களுக்கு நித்திரை போகவில்லை. ඇයි අපිට මේ මුනේ? ஏன் எங்களுக்கு இப்படி நடந்தது? අපේ නායකයා නැති වුණානේ. எங்கள் தலைவர் இல்லாமல் මම போனாரே. හිතුවේ මට මේ වගේ දෙයක් ලැබෙයි කියලා. நான் நினைத்தது எனக்கு இந்த காரியம் நடக்கும் අද என்று. යම් කිසි දෙයක් බලාපොරොත්තු වෙලා. இன்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ඒ බලාපොරොත්තු නැති වෙලා ඔබ මේ රාත්‍රී සිටින්න පුළුවන්. அந்த எதிர்பார்ப்பு அற்ற நிலையிலே நீங்கள் இந்த இரவில் ඔබගේ இருக்கலாம். ජීවිතය ඉස් වෙලා වගේ. அவர்கள் வாழ்க்கை வெறுமையே போல, ඔබගේ ජීවිත තනි වෙලා තිබුණේ. அவர்கள் வாழ்க்கை தனிமையா இருந்தது. උන් තුල බයක් ආවා. அவர்களுக்குள்ளே பயம் வந்தது. මගේ ජීවිතය දැන් නැති වෙයිද? இப்பொழுது என் வாழ்க்கை அழியும். උන්වහන්සේව මරලා දැම්මා. அவரை கொன்று போட்டார்கள். උන්වහන්සේ නැති නිසා அவர் இல்லாதபடியால் මගේ ජීවිතය නැති වෙයිද? என் வாழ்க்கையும் அழியுமோ? දුඟා දෙනෙක් මේ ඉන්නවා. இன்றும் கூட அநேகர் මගේ அப்படிதான். ව්‍යාපාර නැති වුණා. என் வியாபாரம் මගේ இல்லாமல் රත්තරන් போனது. නැති වුණා. என் தங்கங்கள் දැන් இல்லாமல் මගේ போனது. ජීවිතය නැති වෙයිද? இப்பொழுது என் வாழ்க்கை මට මොනවා அழியுமோ? වෙයිද? எனக்கு என்ன நடக்கும்? මම හිතුවේ නෑ මේ වගේ රෝගයක් එයි කියලා. நான் என்றால் நினைக்கவில்லை இப்படியான ஒரு வியாதி வரும் என்று. මේ වගේ ප්‍රශ්නකින් සමහර අය ඉන්නවා. அப்படிப்பட்ட பிரச்சனையோடு ஒரு சிலர் இருக்கிறார்கள். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது උන්ගේ ජීවිතේ බලාපොරොත්තුවක් නැතුව සිටින. அவர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற අද මෙතන நிலையில் සමහර இருந்தார்கள். අය ඉන්නවා. இன்றும் இந்த இடத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். බලාපොරොත්තුවක් නැතුව. நம்பிக்கையற்ற நிலை, ඉදිරියට යන්න බැරුව. முன்னோக்கி செல்ல முடியும். අඳුරු කාමරේ ඉන්නවා අය ඉන්නවා. ஒரு இருட்டறையில இருப்பது போல. නමුත් පුදුම දෙයක් සිදු වුණා. ஆனால் புதுமையான ஒரு காரியம் යේසුස් நடந்தது. ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து තුන්වෙනි දවසේ மூன்றாவது நாள் උන්වහන්සේ මරණයෙන් ජයගත්තා. அவர் மரணத்தை ஜெயித்தார். උන්වහන්සේ සෝන් නිවසේ එළියට ආවා. அவர் கல்லறையை விட்டு வெளியே வந்தார். පුදුම දෙයක් වුණා. புதுமையானதொன்று நடந்தது. ගෝලයන් 10 දෙනෙක් 10
10 சீசர்கள் උන් කාමරේ දොරවල් වාලා அவர்கள் அறையிலே கதவை பூட்டி උන් බයෙන් වෙවුලගෙන ඉන්න මොහොතේ அவர்கள் பயத்தோடும் ඒ நடுக்கத்தோடும் 10 வந்தார்கள். දෙනෙක් ඉන්න මොහොතේ அப்படி 10 பேர் இருக்கும் பொழுது යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து ඒ කාමර ඇතුළට ආවා. அந்த அறைக்குள்ளே வந்தார். මොන පුදුමයක්ද? என்ன பிரமிக்கத்தக்க දොරක් காரியம். තිබුණා. கதவு ஒன்று ඒක இருந்தது. වැයිලායි තිබුණේ. அது பூட்டப்பட்டிருந்தது. නමුත් වාපු දොර වැයිලා තියෙන මොහොතේ அந்த கதவு பூட்டப்பட்டிருந்த பொழுதே වහන්සේ ඇතුළට ආවා. அந்த தேவன் உள்ளே අපේ வந்தார். දෙවියන් වහන්සේ මොන බලවන්තද? எங்கள் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். දොරවල් වැයිලා තිබුණත් හරි கதவுகள் பூட்டப்பட்டிருந்தால் උන්වහන්සේ ඔබේ දිගේ පුදුම ලෙස ඇවිල්ලා සිටී. அவர் நமக்கு முன்பதாக புதுமையாய் வந்து ඔබගේ நிற்பார். දොරවල් වැයිලා තියෙන පුළුවන්. உங்கள் கதவுகள் මිනිස්සු பூட்டப்பட்டிருக்கலாம். දොරවල් වහන්න පුළුවන්. மனிதர்கள் கதவை නමුත් பூட்டலாம். දෙවියන් වහන්සේ පුදුම දේවල් කරයි. ஆனால் தேவன் புதுமையான ඔබට காரியங்களை යමක් செய்வார். ලබා ගන්න බැරුව உங்களுக்கு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாமல் යම් කිසි දෙයක් කරන්න බැරුව ஏதோ ஒன்றை செய்ய ඔබ முடியாமல் ඉන්න පුළුවන්. நீங்கள் இருக்கலாம். නමුත් මගේ යේසුස් වහන්සේ ஆனால் என் இயேசு මොන තරම් පුදුමද? எவ்வளவு புதுமையானவர். වැවුනා වූ දොරවල් ඇතුළට ආස්කම් වෙන්නට ආස්කම් පුදුමදේ සිදුවෙන්න තමන දෙවියන් වහන්සේ. பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கவும் அற்புதமான காரியங்கள் செயல்படவும் வைப்பார். ඔබගේ දෑත් ඔසවන්න. உங்கள் கரத்தை ආ உயர்த்தி යේසුස්ගේ නාමයෙන් ආශිර්වාද நான் කරනවා. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். දොරවල් වැයිලා තියෙන පුළුවන්. கதவுகள் දෙවියන් பூட்டப்பட்டிருக்கலாம். වහන්සේ தேவன் මේ මාසේ இந்த மாதத்திலே වැවුනා වූ දොරවල් ඇතුලේ பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே පුදුම දෙයක් ඔබගේ ජීවිතේට උන්වහන්සේ ஒரு කරයි. புதுமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ඔබ அவர் செய்வார். ඉතලා බලන්න බැරි දෙයක් සිදු වෙයි. நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத නැති කළා වූ දේ இழந்தவைகள் ඔබ නැවත ලබා ගන්න. திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஹalleluya. හරියට. அமர்ந்து கொள்ளுங்கள். පුදුම දෙයක් වුණා. ஒரு புதுமையான காரியம் ඕලන්ට ලොකු සතුටක්. சீசர்களுக்கோ மிக்க අපි மகிழ்ச்சி. කවදාත් හිතුවේ නෑ. நாங்க ஒரு நாள் நினைக்கல. අපි හිතුවා ඉවරයි කියලා. நாங்கள் நினைத்தோம் முடிந்தது என்று. නමුත් උන්වහන්සේ පණ පිටින් ඇවිල්ලා හිටියා. ஆனால் அவர் உயிரோடு வந்து මම ඔබට நின்றார். කියන நான் කැමතියි. உங்களுக்கு சொல்லுகிறேன். ඔබ මේකේ නිසා මේක ඉවරයි කියලා හිතන්න පුළුවන්. නමුත් දෙවියන් වහන්සේ ඒක නැවත ජීවත් කරයි. நீங்கள் இதனாலே அது முடிந்தது என்று நினைக்கலாம். ஆனால் திரும்ப தேவன் அதை உயிரோடு கொண்டு வருவார். ડોક્ટર කියයි வைத்தியர் சொல்வார் මේක දැන් ඉවරයි කියලා. இது இத்தோடு முடிந்தது என்று. නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் தேவனோ ඒක ජීවමාන ලෙස තබයි. அது ஜீவனுள்ளதாய் வைப்பார். ඔබ පුදුම වෙන විදියට යමක් උන්වහන්සේ පෙන්වනවා. நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக ஒன்றை தேவன் வைப்பார். මේ මාසේ බලාපොරොත්තු වෙනවා. நான் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிறேன். ඔබටත් මා කියනවා. உங்களுக்கும் நான் ඔබගේ சொல்லுகிறேன். අතේ අදවතේ කියාගෙන ඉන්න. உங்கள் இருதயத்தில் அதை சொல்லிக் கொண்டிருங்கள். වෙන්න බැරි දෙයක් ඔබගේ ජීවිතේ සිදු වෙයි. நடக்க முடியாததொன்று உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ඉවරුණ දෙයක් නැවත උන්වහන්සේ පටන් ගනී. முடிந்ததொன்று உங்கள் வாழ்க்கையிலே திரும்ப ஆரம்பம். ඉවරයි කියපු දේ අලුතෙන් පටන් ගනී. முடிந்து விட்டது என்பது புதிதாய் ஆரம்பிக்கப்படும். ගෝලයන් 10 දෙනාට ලොකු සතුටක්. சீசர்கள் 10 பேருக்கு சந்தோஷம், පුදුම සන්තෝෂයක්. புதுமையான மகிழ்ச்சி. යේසු ජීවමානයි. இயேசு ஜீவனுள்ளவர். උන්ට අලුත් බලාපොරොත්තුවක් ආවා. அவர்களுக்கு என்று புதிய ஒரு நம்பிக்கை வந்தது. නමුත් ඒ කාමරේ ஆனாலும் அந்த அறையில එක ගෝලෙක් හිටියේ නෑ. ஒரு சீசன் இருக்கவில்லை. ඔහුගේ නම තෝමස්. அவன் பேர் தான் தோமா. තෝමස්. தோமா. ඇයි යූදාස් මැරිලා ඉන්නේ? ஏனென்றால் யூதாஸ் மரித்திருக்கிறார். තෝමා ඒ ස්ථානයේ හිටියේ නෑ. தோமா அந்த இடத்துல இருக்கவில்லை. යේසුස් වහන්සේ ජීවමානයි. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர். උන්වහන්සේ මළුන්ගේ නැගිට්ටා. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். අපි උන්වහන්සේ දැක්කා. நாம் அவரை கண்டோம். උන්වහන්සේ අපේ නිවසට ආවා. அவர் நம் வீட்டுக்கு අපේ வந்தார். ගෙදර ඇවිල්ලා ඉඳගෙන හිටියා. எங்கள் வீட்டிலே வந்து நின்று ඒක கொண்டிருந்தார். කියන මොහොතේ அப்படி சொல்லும் பொழுது තෝමාට ඒක බලන්න බැරි වුණා. தோமாவுக்கு அது காண முடியாமல் இருந்தது. ඔහුගේ අදවද ලොකු වේදනාවක්. அவன் இருதயத்திலோ பெரிய ඒ வேதனை. පමණක් නොවේ. அது மாத்திரமல்ல, ඔහුට ඒක විශ්වාස කරන්න බැරි දෙයක් වුණා. அதை அவனுக்கு நம்ப கூட முடியாத நிலையில අද இருந்தது. උගාක් අයට ආස්කම් සිදු වෙලා තියෙනවා. இன்று அநேகருக்கு அற்புதங்கள் நடந்து இருக்கிறது. නමුත් ඔබගේ ජීවිතයේ සිදු වෙලා නැහැ. ஆனால் உங்கள் வாழ்க்கையில அது நடக்கவில்லை. දෙවියන් වහන්සේ මේ වගේ දෙයක් කරයිද කියලා ඔබට විශ්වාස කරන්න බෑ. தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வாரா என்பதை உங்களால் விசுவாசிக்க முடியாது. ஏன்? ඔබට ඒ වගේ අත්දැකීමක් නැහැ. உங்களுக்கு அப்படியானதான ஒரு அனுபவம் இல்லை. මම උගාක් දෙවියන් වහන්සේ ගැන අත්දැකලා තියෙනවා. நான் அதிகமாய் தேவனை குறித்து තව அனுபவித்திருக்கிறேன். තප්පරයයි තියෙන්නේ. இன்னும் ஒரு நொடிதான் உண்டு. නමුත් එතන ආස්කම් වෙයි. ஆனால் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். කිසිම දෙයක් වැයි හැම දෙයක්ම වැහිලා තියෙන මොහොතේ දෙවියන් වහන්සේ ආස්කම් කරලා තියෙනවා. எல்லாமே பூட்டப்பட்டு இருக்கிற நேரத்திலே கூட தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறார். හැබැයි ஆனாலும் මට මේ මගේ ආස්කමක් උන්නේ නැහැ කියලා ඔබ ඉන්න පුළුවන්. எனக்கு இப்படியான அற்புதம் நடக்கவில்லையே என்று நீங்கள் இருக்கலாம். අද ඔබ කෙනෙක් ඒ වගේ කෙනා උදෙසා තමයි මේ දේවිය.
இன்று அப்படிப்பட்ட ஒருவருக்காய் இந்த கூட்டம். තෝමා කියනවා தோமா சொல்லுகிறான், ඒක සිදු වෙන්න බෑ. இது நடக்க முடியாது. ඇයි? ஏன்? යේසුස් වහන්සේ මැරුණා. இயேசு கிறிஸ்து மரித்து මගේ விட்டார். ඇස් වලින් දැක්කා. என் கண்ணால் அதை கண்டேன். තෝමා කියනවා தோமா சொல்லுகிறான், යේසුස්ව රෝම් වරුන් කුරුසිපත් කළා. இயேசுவை ரோமர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். උන්වහන්සේගේ ඇලේට ඊතලෙන් අයින මොහොතේ ලේසා වතුර එන එක මා දැක්කා. அவருடைய விழாவுக்கு ஈட்டியாலை குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீரும் வந்ததை நான் கண்டேன். මට දන්නවා උන්වහන්සේ කුරුසේ උන්වහන්සේගේ ජීවනය நான் අත්දැකපෙක. நான் நன்கு அறிவேன். அவருடைய சிலுவையிலே அவர் உயிர் பிரிந்தது. ඒක එතනින් ඉවරයි. அது அத்தோடு முடிந்தது. මේක වෙන්න බෑ. இது நடக்கவே முடியாது. උන්වහන්සේගේ ශරීරය අපි තමයි රෙදි වලින් සුදු රෙදි වලින් ඇතුවේ. அவருடைய சரீரத்தை நாங்கள் தான் வெள்ளை துணிகளாலே சுற்றினோம். ඒක ඔතන මොහොතේ උන්වහන්සේගේ සර ගල් වගේ තිබුණා. நாங்கள் அந்த சரீரத்தை சுத்தும் பொழுது அவருடைய சரீரம் கல்லா இருந்தது. ඒක සීතල වෙලා තිබුණා. அது குளிர்ச்சியா இருந்தது. කොහොමද ඔයගලන් කියන්නේ? எப்படி நீங்கள் சொல்வீர்கள் මේ වගේ දෙයක් වෙයි කියලා? இப்படி ஒன்று நடக்கும் என்று? මේක වෙන්නේ නැහැ. அப்படி நடக்க முடியாது. උන්වහන්සේව සෝන් නිවසේ දැම්මා. උන්වහන්සේව දාලා සීල් කරලා දැම්මා. அவரை கல்லறையிலும் போட்டார்கள், போட்டு கல்லை போட்டு சீலும் பண்ணினார்களே. දැන් ඔයගලන් කියනවා இப்ப நீங்க சொல்றீங்க උන්වහන්සේ ජීවමානයි කියලා. அவர் ஜீவன் உள்ளவர் என்று. මේක මට විශ්වාස කරන්න. இதை என்னால் நம்ப முடியாது. මගේ සහෝදර සහෝදරිය என் சகோதரனே ඔබට சகோதரியே, විශ්වාස කරන්න බැරි ලොකු ප්‍රශ්නයක් ඔබට තියෙන පුළුවන්. உங்களுக்கு விசுவாசிக்கவே முடியாத ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம். ඔව් කියනවා. அவன் சொல்லுகிறான், ඒක ඇත්තනම් அது உண்மையா இருந்தால் උන්වහන්සේගේ අතේ තියෙනා වූ එන්න පාරවල මම බලන්න ඕනේ. அவருடைய கையில் இருக்கிற அடிக்கப்பட்ட ஆணிகளின் அடையாளத்தை நான் பார்க்க வேண்டும். උන්වහන්සේගේ ඇලේට මගේ ඇඟිල්ල දාන්න ඕනේ. அவருடைய விழாவுக்கு என் விரலை நான் போட வேண்டும். එතෙක් මම විශ්වාස කරන්න. அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். මේක මගේ ජීවිතේ වෙන්නම බැරි දෙයක්. இது என் வாழ்க்கையில நடக்கவே முடியாது. මේක මගේ ලයිෆ් එකේ වෙන්නම බැරි දෙයක්. இது என் வாழ்க்கையில நடக்க முடியாது. ඒ වගේ යම් කිසි ප්‍රශ්නයක් තියෙනවද? அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா? මේක නම් මට වෙන්නේ නැහැ. இதுதான் எனக்கு நடக்காது. මගේ ලයිෆ් ආපහු සතුටු ජීවිතයක් වෙන්නේ නැහැ. என் வாழ்க்கை இனி ஒருபோதும் மகிழ்ச்சியுள்ள வாழ்க்கையாய் මගේ இருக்காது. ජීවිත ලැජ්ජාවට පත් වෙලා තියෙන්නේ. என் வாழ்க்கை வெட்கப்பட்டிருக்கிறது. මාව ඔක්කොම නින්දාවට පත් කරනවා. எல்லோரும் என்னை நிந்தித்தார்கள், அவமதித்தார்கள். මාව මිනිස්සු මහිමට පත් කරයිද? என்னை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார்களோ? ඒක වෙන්න බැරි දෙයක්. அது நான் நடக்கவே முடியாது. රෝමා කියන එක නම් වෙන්න බෑ. ரோமா சொல்லுகிறார், அது நடக்காது என்று. මගේ සහෝදර සහෝදරිය என் சகோதரனே சகோதரியே, මොන දෙයක් වෙන්න බෑ කියලා හිතනවද? எந்த காரியம் நடக்க முடியாதது என்று நினைக்கிறீர்கள்? බයිබලේ සඳහන් කර දෙනවා. வேதம் சொல்லுகிறது, ඒ යේසුස් වහන්සේ அந்த இயேசு නැවත திரும்ப ඒ කාමරයට ආවා. அந்த அறைக்குள்ளே வந்தார். නැවත කාමරයට ආවා. திரும்ப அந்த அறைக்குள்ளே வந்தார். ප්‍රථම 10 දෙනෙකුට මේ කාමරයට ආවා. முதலாவது 10 பேர் இருக்கிற அந்த அறைக்குள்ளே வந்தார். දැන් උන්වහන්සේ இப்பொழுது அவரோ තෝමස් ඉන්න මොහොතේ தோமஸ் இருக்கும் பொழுது ඒ කෙනෙකු දෙසා அந்த ஒருவனுக்காக උන්වහන්සේ නැවත එනවා. அவர் திரும்ப வருகிறார். මේ ස්ථානයේ මගේ යේසුස් වහන්සේ ඇවිත් සිටිනවා ඔබ වෙනුවෙන්. இந்த இடத்திலும் என் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் உனக்காக. මට ආස්කමක් වෙලා නැහැ. எனக்கு ஒரு அற்புதம் මම நடந்தது. පුදුමයක් දැකලා නැහැ. நான் ஒரு புதுமையை கண்டதில்லை. බලාපොරොත්තුවක් නැතුව ඉන්නව ඔබ දෙසා උන්වහන්සේ නැවත ඇවිත් සිටිනවා. நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற உங்களுக்காகவே திரும்ப இயேசு කාව දෙසා ඇවිල්ලා ඉන්නේ? யாருக்காக வந்திருக்கிறார்? උන්වහන්සේ විශ්වාස කරපු නැති එක්කෙනා උදෙසා උන්වහන්සේ ඇවිල්ලා. அவரை விசுவாசிக்காத அந்த ஒருவனுக்காக அவர் வந்திருக்கிறார். සැකෙන් හිටපු මිනිහෙක් උදෙසා උන්වහන්සේ ආවා. சந்தேகப்பட்ட ஒரு மனுஷனுக்காக அவர் வந்தார். මා දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරනවා. நான் தேவனை துதிக்கிறேன். අපි ගාව සැකේ තිබුණාට, நம்மிடத்தில் අපි சந்தேகம் ගාව இருந்தால், ඇදෙilla නැති වුණාට, நம்மிடத்தில் விசுவாசம் இல்லாமல் போனால் උන්වහන්සේගේ ප්‍රේමය ඉයලයි. அவருடைய அன்பு மேலானது. අපේ වාතාවරණ නිසා எங்கள் சூழ்நிலை நிமித்தம் මේක සිදු වෙන්නේ නැහැ කියලා තියෙන්න පුළුවන්. அது நடக்க முடியாதது අපේ என்று ඇස් වලට சொல்லலாம். පේන්නේ එහෙම තමයි. எங்கள் கண்களுக்கு அது අපේ அப்படித்தான் ජීවිත விளங்குகிறது. අපි මිස්ටේක් කරලා අපේ ජීවිත අපි අනලා දාලා ඇති. எங்கள் வாழ்க்கையிலே நாம் தவறு செய்து எங்கள் வாழ்க்கையை நாமே குழப்பி இருக்கலாம். දෙවියන් වහන්සේ தேவன் ඒ කෙනා උදෙසා ඇවිත් அந்த සිටිනවා. ஒருவனுக்காக வந்தார். ඒ කෙනා උදෙසා. அந்த ஒருவனுக்காகவே. ඒ නිසා නැවත එක් වතාවක් උන්වහන්සේ කාමරට ආවා. எனவே திரும்ப ஒரு முறை அவர் அந்த අද அறைக்குள் දෙවියන් வந்தார். වහන්සේ මේ දේමෙට ඔබව මේ කාමරයට ගෙනාවේ
උන්වහන්සේව පෙන්වන්නට. இன்று இந்த கூட்டத்திலே இந்த அறைக்குள்ளே உங்களை கொண்டு வந்ததே அவரை உங்களுக்கு காண்பிக்க. අද ඔබගේ ජීවිතේ ඉතන්ට බැරි දෙයක් ඔබ දකින්න. இன்று உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்காததொன்றை காண මේ போகிறீர்கள். දේමේ පසුව இந்த கூட்டத்துக்கு பின்பு ඉවරයි කියපු දෙය ඔබ නැවත දකි. முடிந்து விட்டது என்பதை திரும்ப காண்பீர்கள். හරියන්නේ නැහැ කියපු දෙය ඔබ නැවත දකි. திரும்ப சரிவராது என்பதை நீங்கள் திரும்ப காண்பிப்பீர்கள். ඔබගේ ප්‍රීතිය ඔබ නැවත ලබා ගනි. உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் திரும்ப යේසුස් பெற்றுக்கொள்வீர்கள். වහන්සේගේ නාමයෙන් මම ප්‍රකාශ කරනවා. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். අද ඔබව නැවත ඔබව ලබා ගන්නවා. நீங்கள் திரும்ப உங்களை நீங்களே பெற்றுக்கொள்வீர்கள். ඔබව නැති කරලා ඉතියේ. உங்களை நீங்கள் இழந்திருந்தீர்கள். ඔබ ඔබගේ ජීවිතේ සැනසීමක් නැහැ. உங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. අද ලොකු සතුටක් ඔබට එයි. இன்னும் பெரிய சந்தோஷம் ලොකු வரும். අයියක් එයි. பெரிய ஒரு பலன் வரும். Hey! Yay! උන්වහන්සේ මේ වගේ බාලවන්ත ලෙස ඔබ ඉදිරියේ ඉන්න යනවා. அவர் இப்படியாய் வல்லமை நிறைந்தவராய் உன் கண் முன் நிற்கப் போகிறார். කලින් ඒ පේත්‍රුස් යේසුස්ව දැකපු විදියට නොවේ දැන් දැක්කේ. முன்பு பேதுரு கண்டதை போல அல்ல, இப்பொழுது பேதுரு கண்டது. ඉස්සල්ලා ඌ හිතුවේ முன்பு அவன் நினைத்தான் අපිට ලොකු අනාගතයක් තියෙනවා. நமக்கு ஒரு எதிர்காலம் අපි உண்டு. ලොකු කෙනෙක් සමග ඉන්න කියලා. நாங்கள் பெரியவரோடு இருக்கிறோம் என்று. හැබැයි දැන් ඌ දැනගත්තා. ஆனால் இப்பொழுது அவன் මේ அறிந்தான் පාරක් මැරුවත් හරි ජීවමාන කෙනෙක් මට සිටිනවා. எத்தனை முறை அவரை கொண்டு போட்டாலும் கூட ஜீவனுள்ள ஒருவர் எனக்கு இருக்கிறார். උන්වහන්සේව කාටවත් නැති කරන්න බෑ. அவரை யாராலும் அழிக்க முடியாது. නැති කරන්න බැරි දෙයක් මට ලැබෙනවා. அழிக்க முடியாத ஒன்று எனக்கு கிடைக்கிறது. இன்றைக்கு சிலர் வந்திருக்கீங்க அத சமார வாழ்க்கையில வெறுப்போடு. ජීවිතේ එපාවීමේ நான் சொல்லுறேன் මම කියන්නම් யாராலும் அழிக்க முடியாதத அவர் தருவாரு. කාටත් විනාශ කරන්න බැරි දෙයක් එතුමා ලබා දෙයි. உனக்கு தெரியும் ඔබට දන්නවා எத்தனை தரம் அவர் அழிச்சாலும் அவர் உயிரோடு வருவார். කෙතරම් එයාව විනාශ කරත් හරි එතුමා නැවත පණ පිටින් நீ ගෙයි. வித்தியாசத்தை பார்ப்பார். ඔබ වෙනස්කම දකි. இயேசுஸ்கே நாமே இயேசுவின் මේ நாமத்தில் දේමේ තුල කෙනෙක් සක්මන් කරනවා. இந்த கூட்டத்துக்குள்ளே ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுஸ்கே நாமே இயேசுவின் நாமத்தில் අදවතෙන් කතා කරන්න. இருதயத்திலே பேசுங்கள். යක්ෂා කරන්න. ஜெபியுங்கள். යේසුනේ இயேசுவே මාව දකින්න ඕනේ. நான் உம்மை காண வேண்டும். இயேசுவே இயேசுவே මාව දකින්න நான் ඕනේ. உம்மை காண வேண்டும். සමහර අය ஒரு சிலர் සුදු වස්ත්‍රය ඇඳගත්තා වූ பெண் வஸ்திரம் தரித்தவர்களாய் යේසුස්ව இயேசுவை මේ මොහොතේ දකි. இந்த நேரத்திலே காண்பார்கள். බලන්න යේසුස්ව. நீங்கள் பாருங்கள் இயேசுவை. යේසුස් මේ ස්ථානයේ සිටිනවා. இயேசு இந்த இடத்திலே இருக்கிறார். යේසුස්ව බලන්න. இயேசுவை பாருங்கள். ගොක් අය දකින්නවා. அநேகர் கண்டு ගොක් අය கொண்டிருக்கிறார்கள். දකින්නවා. அநேகர் கண்டு යේසුස්ව கொண்டிருக்கிறார்கள். දකින්නවා. இயேசுவை මේ காண்கிறீர்கள். චර්ච් එකේ இந்த சர்ச்சிலே යේසුස් ඇවිදිනවා. இயேசு நடமாடுகிறார். ඔබ ළඟින් ඇවිදිනවා. உங்கள் அருகிலே මේ நடமாடுகிறார். වේදිකාවේ இந்த மேடையிலே යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து සිටගෙන සිටිනවා. நின்று கொண்டிருக்கிறார். ගොක් අය அநேகர் යේසුස්ගේ ආලෝකය දකින්නවා. இயேசுவின் வெளிச்சத்தை காண்கிறார்கள். සුදු වස්ත්‍රය දකින්නවා. பெண் வஸ்திரத்தை காண்கிறார்கள். මහිමය ඔබ දකින්නවා. மகிமையை காண்கிறார்கள். ඊට පස්සේ அதன் பின்பு ඊට පස්සේ இனிமேல் සැකෙන් ඉන්න එපා. இனிமேல் சந்தேகத்தோடு இருக்க வேண்டாம். උන්වහන්සේ ජීවමාන. அவர் ஜீவன் உள்ளவர். ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். පාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். මට යමක් අවශ්‍යයි මේ මාසේ ඔබ යම් කිසි තැනකට ගෙනියන්න අවශ්‍යයි. எனக்கு ஒன்று தேவைப்படுகிறது. இந்த மாதத்திலே உங்களை ஒரு இடத்துக்கு அழைத்து செல்ல උන්වහන්සේ තමාව එළිදරව් කරනවා. அவர் தன்னை මෙතන வெளிப்படுத்த. සමහර යේසුස්ව දැන් දැක්කා. இப்பொழுது ஒரு சிலர் இயேசுவை நீங்கள் සුදු கண்டீர்கள். වස්ත්‍රය උන්වහන්සේගේ වස්ත්‍රය දැක්කා. பெண் வஸ்திரம் தரித்த அவரை நீங்கள் கண்டீர்கள். දැකපය අනිත් අයට පස්සේ කියන්න දේ මේ වෙලා. கூட்டம் முடிந்த உடனே கண்டவர்கள் மற்றவருக்கு சொல்லுங்கள். මෙතන පුදුම බාලයක් තියෙනවා. இந்த இடத்துல புதுமையான வல்லமை இருக்கிறது. ඔබට තමාව එළිදරව් කරනවා. உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார். මම කවුද? அவர் யார்? මම කවුද? நான் யார்? මාව සෝන් නිවස් වලින් ගල් වලින් සීල් කරන්න බෑ. என்னை கல்லறையிலே போட்டுவிட்டு என்னை கல்லினாலே சீல் பண்ண முடியாது. මාව නැති කරන්න බෑ. என்னை அழிக்க முடியாது. පුදුම ජවයක් ඔබ තුල එයි. ஒரு புதிய ஒரு பலன் உங்களுக்குள்ளே வரும். ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கையே தலைகீழாய் மாறும். ඇයි උන්වහන්සේ තමාව ඔබට පෙන්වන්නේ? ஏன் அவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும்? ඔබ සැකයෙන් පිරීලා හිටියත් හරි நீங்கள் சந்தேகம் நிரம்பியவராயிருந்தாலும் උන්වහන්සේට ඔබ වැදගත්. அவருக்கு நீங்கள் முக்கியமானவர்கள். ඔබව කවටත් වැදගත් නැති වෙන්න පුළුවන්. உங்களை யாருக்கும் முக்கியத்துவமா இல்லாமல் இருக்கலாம். හැම කෙනා ඔබ කොන්
කරලා කතා කරයි. எல்லோரும் உங்களை இழிவாய் கேவலமாய் பேசுவார்கள். නමුත් මගේ යේසුස් කියනවා ஆனால் என் இயேசுவோ මම දෙවෙනි වතාවත් ආවේ. நான் 2வது முறை வந்ததும் ආ මට වැදගත්. நீர் எனக்கு முக்கியமானவள். මේ කියන වචන වලට වැදගත්. நான் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம். ඔබ සැකින් සිටපු මොහොතේ, நீங்கள் சந்தேகத்தோடு இருந்த ඔබ பொழுது, බයෙන් සිටපු මොහොතේ, நீங்கள் பயத்தோடு இருந்த பொழுது, ඔබ කැළඹිලා සිටපු මොහොතේ, நீங்கள் கலங்கி இருந்த பொழுது, ඔබ එක ස්ථාවරකේ සිටපු නැති මොහොතේ, நீங்கள் ஒரு நிலையிலே இல்லாத பொழுது උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், නුඹ මට ඉතා විශේෂයි වැදගත්. நீர் எனக்கு மிக விசேஷித்த முக்கியமானவள். ඔබ කෙනෙකු දෙසා පමණක් තමාව එල්ලිදරව් කරන්ටනවා. உங்களில் ஒருவருக்கு மாத்திரம் தன்னை அவர் வெளிப்படுத்த போகிறார். අද දේ මේ දෙවියන් වහන්සේ තමා ඔබට එල්ලිදරව් කරන්ටනවා. இந்த கூட்டத்திலே தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். ඔබගේ අදවතේ දෙවියන් වහන්සේ පමණක් හිතාගෙන උන්වහන්සේ ගැන ලොකු දේවල් පමණක් හිතාගෙන ඉන්න. உங்கள் இருதயத்திலே தேவனை மாத்திரம் நினைத்துக் கொண்டு அவருக்குள்ளே பெரிய காரியங்களை மாத்திரம் நினைத்துக் கொண்டிருங்கள். ඒකයි මම කිව්වාද රෑ ඔබ ඇඳේ ඉතාම මෙනේ කරන වගේ හොඳ දේවල් පමණක් කියන්න, උදේ නැගිටම හොඳ දේවල් පමණක් කියන්න. அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்கள் கட்டில் அறையிலே கட்டில் கிட்ட வந்து அவரை தியானித்துக் கொண்டு நல்லதையே நினையுங்கள், அதே போல காலை எழுந்ததும் நல்லதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று. කාටත් ලැබෙන්නේ නැති දෙයක් ඔබට ලැබෙයි. யாருக்குமே கிடைக்காததொன்று உங்களுக்கு கிடைக்கும். කාටත් බලන්න බැරි දෙයක් ඔබට බලන්න ලැබෙයි. யாருமே பார்க்க முடியாததை உங்களால் பார்க்க முடியுமா இருக்கும். ඔබ ලොකු කෙනෙක් නෙවෙයි. நீங்க பெரிய ஒருவர் இல்ல. ඔබ ගාව ලොකු ප්‍රශ්නවල් තියෙනවා. உங்களிடத்திலும் பெரிய பிரச்சனைகள் உண்டு. ඔබලා යේසුස් වත්තල දුවපු අය, நீங்கள் கூட இயேசுவை விட்டு ஓடி போனவர்கள், පසුබට වෙලා ගිය අය, பின்மாற்றம் அடைந்தவர்கள், වැරදි කරපු අය தப்பு තමයි. செஞ்சவங்க. නමුත් උන්වහන්සේ කියනවා ஆனால் அவர் சொல்லுகிறார், කොච්චර වැරදුනත් நீ எவ்வளவு தப்பு செய்யட்டும், මා නුඹට ආදරේ. நான் உன்னை நேசிக்கிறேன், ඔයා මට වැදගත්. நீ எனக்கு முக்கியமானவள். ඒ කාම්බරේ තෝමස් ඇදෙයිල්ල අහිමි කරලා සිටියේ. அந்த அறைக்குள்ளே தோமாவோ விசுவாசம் அற்றவனாய், விசுவாசத்தை இழந்தவனாய் இருந்தான். ඔහු තර්ක කළා. அவன் தர்க்கம் பண்ணினான். මේක වෙන්න බෑ. இது நடக்க முடியாது, මේක සිදු වෙන්නේ இது நடக்கவே முடியாது. මේ චර්ච් එකේ ගොඩක් අය කියයි මේක නම් සිදු වෙන්නේ නැහැ මේ චර්ච් එකේ කියලා. இந்த சர்ச்சிலே கூட அநேகர் சொல்லலாம், இந்த சர்ச்சில் என்றால் இது நான் நடக்கவே முடியாது என்று. පිට ඉන්න අය කියයි මේක වෙන්නේ නැහැ කියලා. வெளியே இருப்பவர்களும் சொல்வார்கள், இது நடக்காது இந்த சர்ச்சில் என்று. ඒ වගේ තර්ක කරන්න පුළුවන්. அப்படி தர்க்கம் பண்ணலாம். නමුත් ඒ හැම දෙයක්ම උන්වහන්සේ බොරු කරුවා. ஆனால் அவை எல்லாவற்றையும் அவர் பொய்யாக்கினார். අද උන්වහන්සේ මේ චර්ච් එකේ හැම දෙයක්ම බොරු කරයි. இன்று இந்த சர்ச்சிலே கூட எல்லாவற்றையும் அவர் பொய்யாக்கி விடுவார். ඔක්කොම වෙනස් වෙයි. எல்லாமே மாறும், ඔක්කොම වෙනස් වෙයි. எல்லாம் மாறிவிடும். ඔහුගේ ජීවිතේ වෙනසක් සිදු වෙන්න ඕන නිසා මගේ යේසුස් එක අවස්ථාවක් ඌට දුන්නා. அவன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே என் இயேசு அவனுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். මම මේ ස්ථාන දේව මහිමේ දකිනවා. நான் இந்த இடத்திலே தேவ மகிமையை காண்கிறேன். ඔබට උන්වහන්සේ අවස්ථාවක් දෙන්නවා. உங்களுக்கு அவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். උන්වහන්සේ අවස්ථාවක් දෙන්නවා. அவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். උන්වහන්සේ තමාම එළිදරව් කරන්නවා. அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். යේසුස් තෝමස් සිදුවේ ඉඳලා இயேசு தோமாவுக்கு முன்பதாக இருந்து කවුරුත් කතා කරවේ නැහැ. யாருமே பேச, උන්වහන්සේම ඇවිල්ලා அவரே வந்து තෝමස් කියලා කිව්වා. தோமா என்று අද கூப்பிட்டார். ඔබගේ නම කියන්නවා. இன்று உங்கள் பெயரை சொல்ல போகிறார். සාමාන්‍ය කෙනෙක් නෙවෙයි. நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. කොයි දෙයකට පුමාව උන්වහන්සේ කොච්චර ලොකු තැනක තැබුවද. எங்கேயோ இருந்த எண்ணெய் எடுத்து எங்கேயோ வைத்தாரே. අද මම ඔබට කියන කැමතියි. நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබ සරල සාමාන්‍ය කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் சர்வ சாதாரணமானவராய் இருக்கலாம். දෙනාස ඔබ ලොකු තැනට ගෙනියයි. தேவன் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு செல்வார். තෝමස්ගේ කතාව බැලුවත් தோமாவின் கதையை பார்த்தால் අද ඉන්දියාව ගැලීමට එන්නේ හේතුවම තෝමස් තමයි. இன்று இந்தியா ரட்சிக்கப்படவே காரணமே இருந்தது தோமாதான். ඉන්දියාවට සුභාගත දුන්නේ තෝමස් තමයි. இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை பரப்பினதே தோமாதான். ඒ ඉන්දියාව තුලින් අපේ රටට
මේ ගැලීම ආවේ තෝමා තුලින්. அந்த இந்தியாவினூடாக நம் தேசத்துக்கு ரட்சிப்பு வந்ததுக்கு காரணமே தோமா தான். අද තෝමාගේ ජීවිතේ ලොකු වෙනසක් වුණා. இந்த தோமாவினுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய ஒரு மாற்றம். අද මේ තෝමාස්ව අමු වෙන්න ආපු යේසුස්. இன்று இந்த தோமாவை காண வந்த இயேசு, ඔහුට අවස්ථාවක් දෙන්න ආපු යේසුස්. அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வந்த இயேசு මේ ස්ථානයේ ඉන්නවා. இந்த இடத்திலே இருக்கிறார். උන්වහන්සේ ඇවිල්ලා அவர் வந்து කෙලින්ම කතා කළා. நேரடியாகவே பேச, තමන්ගේ වස්ත්‍රය මෙම ගලවලා அவருடைய வஸ்திரத்தை இப்படியாய் கழட்டி උන්වහන්සේගේ තුවාලවල් පෙන්නුවා. அவருடைய காயங்களை காட்டி, උන්වහන්සේගේ කස්සපාරවල් විඳපු පීඩාවල් පෙන්නුවා. அவருடைய கச அடிகள் பட்ட துக்கங்களை வேதனைகளை காட்டினார். උන්වහන්සේ කිව්වා මේ වචනය. அவர் இப்படியான இந்த வார்த்தை நான் சொன்னார். ඔබ උදෙසා කරපු දේවල් බලන්න. நான் உங்களுக்காக செய்தவை, நான் உனக்காக செய்தவைகளை பார். நான் உனக்காக செய்தவைகளை பார். இன்றைக்கு இயேசு உனக்காக நிறைய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். අදත් යේසුස් වහන්සේ ඔබ උදෙසා දේවල් කරමින් உன்னுடைய සිටිනවා. எதிர்காலத்துக்காக, ඔබගේ අනාගතයට, உன்னுடைய பிள்ளைகளுக்காக ඔබගේ දරුවන්ගේ දරුවන් දෙසා அவர் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். එතුමා දේවල් කරමින් සිටිනවා. ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன். කිසිම දෙයක් නොමැතිව ஆனா සිටියා. இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாகவும், අද මගේ දරුවන්ට මාව ආශිර්වාදයක්ද, என் பிள்ளைகள் வந்தாலும் அவளுக்கு ஆசீர்வாதம் வரத்தக்கதாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். මාගේ දරුවන්ගේ දරුවා ආවත් හරි ඔවුන්ට ආශිර්වාදයක් වෙන තරමට நீ சாதாரண ஆள் அல்ல. ඔබ සාමාන්‍ය කෙනෙක් නොවේ. உன்னை முக்கியமானவராய் அவர் நினைக்கிறாரு. ඔබ විශේෂක් ඇටියට එතුමා දකිනවා. உலகம் உன்னை வெறுக்கலாம், ஊர் உன்னை பகைக்கலாம், உலகமே உன்னை எதிர்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு விசேஷமானவர். ලෝකය ඔබ විපා කරන්න පුළුවන්, ගම ඔබව නිරපාදවන්න පුළුවන්. එනමුත් එතුමා පවසනවා ඔබ මට විශේෂයි. அவர் என்ன சொல்றார்? එතුමා කුමක්ද කියන්නේ? நான் உனக்கு செஞ்சதை பாரு. මම ඔබ උදෙසා කරපු දේ බලන්න. அவனுக்கு அதை காட்டுவர, එතුමාට ඒ දේ පෙන්නන, அவனுக்கு அதை காட்டுவர. ඔහුට මෙතුමා පෙන්නනකම් அவனுடைய வாழ்க்கையில குழப்பங்கள். ඔහුගේ ජීවිතේ අවුල් වෙලා. அவரை பார்த்தோன்னே அவன் வாழ்க்கை மாறுச்சு. එතුමාව දක්වපු විගස ඔහුගේ ජීවිතේ වෙනස් වුණා. இன்றைக்கு අද அவர் உங்களுக்கு தன்னை காட்டப்போறார். අද ඔබට එතුමාව அவர் என்ன පෙන්වන්න. சொல்றாரு? එතුමා කුමක්ද කියන්නේ? நான் உன்னை மனக்குழப்பத்தோடு போராட்டங்களுடன் வாழ வைத்து இந்த அறையை விட்டு நான் போக மாட்டேன். මම ඔබව සිතේ කැළඹිලතාවෙන්, ඔබගේ ජීවිතයේ කැළඹිල්ලකින් புறபதியும் சமக ஒவ்வொ தபல මේ කාමරේමා යන්නේ. இன்றைக்கு அதே இயேசு உங்களுக்கு சொல்றா. அந்த இயேசு ඔබට කියනවා මේ තැනේ ඔබව කැළඹෙන්න තබාගෙනම මේ ස්ථානේ යන්න. இன்றைக்கு அதே இயேசு சொல்லுகிறார், இந்த இடத்திலே உன் மனக்குழப்பத்தை வைத்து அதே இடத்திலே மனக்குழப்பத்தோடு வைத்து விட்டு நான் போவதில்லை. புறபதியும் சமக இந்த தில යන්න. போராட்டத்தோடு இரு என்று நான் போக අද மாட்டேன். ඔබ උන්වහන්සේ දකින්න යනවා. இன்று நீங்கள் அவரை காண போகிறீர்கள். இயேசுஸ்ගේ නාමයෙන් උන්වහන්සේ ඔබ දකින්න යනවා. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அவரை காண போகிறீர்கள். යටි සිතින් කියන්න. ஆள் மனதிலே சொல்லுங்கள், යේසුස් වගේද මම දකින්නවා. நான் இன்று இயேசுவை මේ காண்பேன். ස්ථානේ සමගයි දකින්නවා. இந்த இடத்திலே ஒரு சிலர் යේසුස් காண்பீர்கள். වහන්සේ මේ ස්ථානේ ඇවිදින එක. இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நடப்பதை උන්වහන්සේ ඔබ දකි. அவர் உங்களை காண்பார். උන්වහන්සේ ඔබ දකි. அவரை நீங்கள் காண்பீர்கள். හalleluya. ஹalleluya. යේසුස් කියනවා, இயேசு තෝමස් தோமா, මම ඉතා ලස්සනට හිටියා. நான் மிக அழகா இருந்தேன், පෙනීමට ලස්සනට හිටියා. பார்வைக்கு சௌந்தரியமா இருந்தேன். හැබැයි අද ඔබ නිසා ஆனால் இன்று உனக்காக මගේ ලස්සන නැති කළා තියෙන්නේ. என் அழகை நான் இழந்திருக்கிறேன். நாங்க வணங்குற, நாங்க கும்பிடுற கடவுள் தன்னை இழந்து நம்மை வாழ வைக்கும் தெய்வம். අපි නමස්කාර කරන්න අපි නමදිනා වූ දෙවියන් වහන්සේ එතුමාව අයිමි කරමින් අපව ජීවත් කරවන්නා වූ දෙවියන් ஒரு වහන්සේයි. தாயை போல, එක මවෙක් මෙන්, ஒரு தந்தையை போல එක පියෙක් මෙන් நம்மை உயர்த்தி காட்டுறவர். අපව උසස් කොට තබන්නා වූ ஒரு දෙවියන් වහන්සේ. தகப்பன் ஒரு பிள்ளையை தோளிலே வைத்து தான் பார்க்காத உலகத்தை என் பிள்ளை பார்க்க நினைக்கானே, அதே போலதான் அவர். එතුමා එක පියගෙනෙක් තමන්ගේ උරසේ තමන්ගේ දරුවව තබාගෙන තමන් බලපු නැති ලෝකය එතුමා තමන්ගේ දරුවන්ට බලන්න තියෙනවනේ. ඒ ආකාරමයි එතුමා. යේසුස් තෝමට කියනවා, යේසුස් තෝමාவுக்கு சொல்லுகிறார், එන්න ළඟට, வா அருகிலே, එන්න ළඟට. வா அருகிலே, ඔබගේ ඇඟිල්ල ගේන්න, உன் விரலை கொண்டு வா, මගේ ඇලේට දාලා බලන්න. என் விழாவிலுக்குள்ளே போட்டு பார். එවිට அப்பொழுது ඔබට ඔබ නැවත ලබා ගන්න පුළුවන්. திரும்ப உனக்கு உன்னை பெற்றுக்கொள்ளலாம். ඔබ ඇඬුවා, அவன் அழுதான். இல்லை, මම දැක්කා. நான் கண்டேன். ඔබ
ඔබ ජීවමානයි කියලා. நீர் ஜீவன் உள்ளவர் என்று අද ඔබ කියන්ටනවා இன்று நீங்கள் சொல்ல போகிறீர்கள் යේසු ජීවමානයි. இயேசு ஜீவன் உள்ளவர். ඔබ යේසුස්ව දකින්ටනවා. நீங்கள் இயேசுவை காண ඔබගේ போகிறீர்கள். ජීවිතේ පුදුම දෙයක් උන්වහන්සේ කරන්ටනවා. உங்கள் வாழ்க்கையில புதுமையான காரியத்தை அவர் ඔබගේ செய்ய නිවසේ போகிறார். පුදුම දෙයක් සිදු වෙන්ටනවා. உங்கள் வீட்டிலே புதுமையான காரியங்கள் நடக்கும். ඕ යේසුස් කියනවා இயேசு சொல்லுகிறார் ඔබගේ සැකේ පමණක් අයින් කරුවාත් உன் சந்தேகத்தை மாத்திரம் நீ ஒதுக்கினால் ඔබට නැවත බාලවන්ත ලෙස නැගිටින්න පුළුවන්. உனக்கு திரும்பவும் வல்லமையோடு கூட எழுந்திருக்கலாம். දෙවියන් වහන්සේ උගක් අයව නැගිටින්න තබන්න යනවා. தேவன் அநேகரை எழும்ப பண்ண போகிறார். දෙවියන් වහන්සේ උගක් අයව නැගිටින්න තබන්න යනවා. தேவன் அநேகரை எழும்ப பண்ண போகிறார். තෝමාව විශාල තැනට ගෙනිච්ච වගේ தோமாவை விசாலமான ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். විශාල සෙනග අතර ගෙනිච්ච වගේ விசாலமான ஜனங்கள் மத்தியிலே கொண்டு போனது දුර போல දේශයට ගෙනිච්ච වගේ தூர தேசத்துக்கு கொண்டு போனது දෙවියන් போல වහන්සේ ඔබව නැගිටින්න තබන්න යනවා. தேவன் உங்களை எழும்ப பண்ண போகிறார். විශාල මනුෂ්‍යයන්ට ආශිර්වාදයක් කරයි. பெரிய மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாய் වෙන வைப்பார். දේශවලට ඔබව ගෙනියයි. வேறு தேசங்களுக்கு உங்களை கொண்டு செல்வார். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார் මාව අල්ලලා බලන්න. என்னை தொட்டு பார். ඔබ සැක වෙන්න එපා. நீ சந்தேகப்படாதே. විශ්වාස කරන්න. நீ விசுவாசி. අද විශ්වාස කරන්න. நீ விசுவாசி. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා வேதம் சொல்லுகிறது තෝමස් බිම වැටෙනවා. தோமாவோ கீழே விழுந்தான். ඔව් බිම වැටෙනවන් තරයිලේ විழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். උන්වහන්සේ වැඳගත්තා. அவன் தரையிலே விழுந்து அவரை பணிந்து கொண்டான். උන්වහන්සේ නමස්කාර කළා. அவரை பணிந்து கொண்டான். මා කියන කැමති. நான் சொல்ல விரும்புகிறேன் දෙවියන් වහන්සේ ඔබට යමක් කරන්නවා. தேவன் ஒன்றை உங்களுக்கு செய்ய ඔබ போகிறார். උන්වහන්සේ නමස්කාර කරන පිණිස நீங்கள் அவரை பணிந்து கொள்ளும்படியாக තෝමස්ට යේසුස්ව තනියෙන් දකින්ට අමුවෙන්ට අවස්ථාවක් උන්වහන්සේ ලබා දුන්නා. தோமாவுக்கோ இயேசுவை தனிமையாய் சந்திக்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். අද මේ දීමේ இன்று இந்த கூட்டத்திலே එතන උගාක යේසුස්ව තනියෙන් දකි. இந்த இடத்தில் இருக்கிற அநேகர் இந்த கூட்டத்திலே இயேசுவை தனிமையாய் காண்பீர்கள். ඔබ උගාක අය අද කලින්ම නින්දට යන්න. இந்த இடத்திலே அநேகர் நீங்கள் හැම කෙනාම எல்லோருமே நீங்கள் நேரப்படவே நித்திரைக்கு சென்று விடுங்கள். උගාක් වෙලාව ගත කරන්න එපා. அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டாம். ඔබ නින්දට යන්නේ 9ට නම් நீங்கள் 9 மணிக்கு நித்திரைக்கு 9 போய் මාකට නම් 9:30 மணிக்கு என்றால் නැතන් 10 නම් අන්තිම கடைசி 10 இருந்தால் පැයකට කලින් ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பே ඔබගේ ෆෝන් එක අයින් කළා දාන්න. உங்கள் போனை ஒதுக்கி விடுங்கள். නිදාස සිටින්න. விடுதலையோடு இருங்கள். ඔබ ඉන්න ස්ථානයේ நீங்கள் இருக்கும் இடத்திலே යේසුස්ට කතා කරන්න. இயேசுவோடு பேசுங்கள். ඉතන්න බැරි කාරණා අතරක් කියන්න. நினைத்து பார்க்க முடியாத நினைக்க முடியாத காரணங்கள் நாளை சொல்லுங்கள். මට මේ වගේ වෙන්න ඕනේ. எனக்கு இந்த மாதிரி இப்படியாய் நடக்க வேண்டும். මේව හිතන්නත් බෑ. அவைகள் நினைத்து கூட பார்க்க முடியாது. නමුත් ඔබ හිතනවා. ஆனால் நீங்கள் ඇයි நினைக்கிறீர்கள். ඔබ විශ්වාස කරනවා. ஏன் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? යේසුස් වහන්සේ තෝමට එක වචනයක් කිව්වා. இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு ஒரு வார்த்தை சொன்னான். උඹ මාව දැකලා විශ්වාස කරන්නේ. நீ என்னை கண்டு விசுவாசிக்கிறாய். හැබැයි දකින්න නැති මාව විශ්වාස කරන අය ඉතා වාසනාවන්ත ආශිර්වාදත් තමයි. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும். අද රාත්‍රියේම විශ්වාස කරන්න. இந்த ராத்திரியில நீங்கள் விசுவாசியுங்கள். යේසුස්ගේ නාමයෙන්. இயேசுவின் අද நாமத்தில் රාත්‍රිය ඔබගේ කාමරේ இன்று இரவில் உங்கள் அறையில் යේසුස්ගේ මහිමය උන්වහන්සේ ඔබ දකි. இயேசுவின் மகிமையை அவரையும் நீங்கள் காண்பீர்கள். අලියම අතරටයි පාටයි අතර නැගිටින්න. அதிகாலையிலே 4 மணிக்கும் 5 மணிக்கும் இடையிலே எழுந்து விடுங்கள். හොඳට දත් හොදලා ඔබගේ මුඛ හොදලා මූණ සෝදලා ලෑස්ති වෙලා උන්වහන්සේගේ පාමුල එන්න. நன்றாக பல்லை விளக்கி முகத்தை கழுவி சுத்திகரித்து விட்டு தேவ பாதத்துக்குள்ளே நில்லுங்கள். උන්වහන්සේ දකීම තමයි වැදගත්. அவரை காண்பதுதான் முக்கியம். උන්වහන්සේව දැක්කත් அவரை கண்டால் ඔබගේ ජීවිතේ වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை மாறும். මෝසස් කිව්වා மோசே சொல்லுகிறான், ඔබ දැක්කත් ඇති. எனக்கு உம்மை கண்டாலே போதும். එකපාර දැක්කත් ඇති. ஒரு முறை கண்டால் போதும். උන්වහන්සේ දකින්න තමයි. அவர் காண வைப்பார். පුදුම දෙයක් වෙන්න තමයි. புதுமையான உதவியை செய்ய வைப்பார்.